தேர்தலில் இவ்வளோ பெரிய தோல்வியை வந்து திமுக சந்திச்சிருக்காரு. கூட்டணி கட்சி இவ்வளோ வேகமாக கட்சி மாறி போயிருக்க மாட்டாங்கன்னு விமர்சனத்தை முன்வைக்கிறார் திருமாவளவன். யாரை கேட்டால் நாங்கள் ஸ்டாலினுக்கு தான் சார் போட்டோம், எப்படி தோத்தான்னு தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. அத்தனை ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் சேர்ந்து கொடுத்த வெற்றி அது. கம்யூனிஸ்டுகளுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கி தொழிற்சங்கவாதிகள்னு எடுத்திங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான். திருப்பதி கோயிலில் $8200 மில்லியன், $8200 மில்லியன். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். 8200 × 10 லட்சம் கொடுத்து அவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரி கணக்கு கொடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிச்சார். அறநிலையத்துறைக்கு இந்த கோயிலெல்லாம் எடுத்த போது ஜெயலலிதா வந்தோடனே தன்னுடைய ஜாதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அர்ச்சகர்கிட்டே திருப்பி கொடுத்தார். இந்த பழனி கோயில் நில மோசடி வழக்கிலேயே ஆல்ரெடி தாவேக்கோடைய நபர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முக்கிய புள்ளி அதில் ஆட்சிக்கு வர்றது அதுக்கு தான் வரும். அப்புறம் கொள்ளடிச்சுக்கார என்ன சேவை செய்யறதுக்காக வர்றேன்னு சொன்னார். 5 நிமிஷம் பேசினாரா கொத்து பரோட்டா போட்டாங்க குளத்தூர். அதுக்கு தான் அந்த ஷர்மிளாங்கிறவங்க சொன்னாங்க, உன்னை விழுப்புரத்துல அது ஒரு 5-6 ஊரை சொல்லி அங்கெல்லாம் உன்னை போட்டு ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விட பண்ணாங்களா, உனக்கு வீச்சு பரோட்டா போட்டாங்களான்னு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். ஆட்சியில் பங்கு அல்லது கூட்டணிக்கான சரியான எண்ணிக்கையை ஒதுக்கியிருந்தால் தேர்தலில் இவ்வளோ பெரிய தோல்வியை திமுக சந்திச்சிருக்காரு. கூட்டணி கட்சி இவ்வளோ வேகமாக கட்சி மாறி போயிருக்க மாட்டாங்கன்னு விமர்சனத்தை முன்வைக்கிறார் திருமாவளவன். இருக்கலாம், மக்களுக்கு நன்மை செய்ய. நீங்கள் போய் குளத்தூரில் போய் கேளுங்க, யாரை கேட்டால் நாங்கள் ஸ்டாலினுக்கு தான் சார் போட்டோம், எப்படி தோத்தான்னு தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. அத்தனை பேர் ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் சேர்ந்து கொடுத்த வெற்றி அது. தேர்தல் முதல்லேருந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுகவுடைய வெற்றியை தவிர்க்கவே முடியாது. திமுக முழு மெஜாரிட்டியோடு வெற்றி பெறும். தேர்தல் பட் ஞானேஷ்குமார் என்ன பண்ணுவார்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். நீங்களும் நான் போட்ட ஓட்டில் விஜய் வரல, ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் முடிவு எடுத்தது தான் விஜய் வந்தார். அதனால தான் இந்த மாதிரி மேடைகளெல்லாம் கண்ணிய குறைவாகவும் இதாகவும் பேசிட்டு போகிறதுக்கு காரணம் தான். சிபிஐயோடைய மாநில செயலாளரான வீரபாண்டிய அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளுடைய பலத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அதனால் உள்ளாட்சி தேர்தலில் இடவிவசாயிகள் தனித்து போட்டிடுவோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. கம்யூனிஸ்டுகள் தனித்து போட்டிடுவாங்களா, எப்படி பார்க்குறீங்க? தனித்து போட நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய சக்தியை தெரிஞ்சுக்கிட்டா நீ தனித்து நின்று பாரு. 77 எம்ஜிஆர் எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே கலைஞர் கூட ஒருத்தரும் கூட்டணி வர மாட்டேன்ட்டாங்க, ஒருத்தருமே வர மாட்டேன்ட்டாங்க, எல்லாம் எம்ஜிஆர்கிட்ட போயிட்டாங்க. காங்கிரஸும் தேர்தல் நீங்கள் கலைஞர் தனியாக நின்னார், எந்த கூட்டணி இல்லாமல் நின்னார், 30 இடங்களில் ஜெயித்தார். ஆக தன்னந்தனியாக அவரால் 30 எம்எல்ஏ தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு அவரால் முடிஞ்சது. அதை இன்னும் கொஞ்சம் அந்த இந்தியாவுடைய கெடுபிடிகள் அதிகமாக இல்லாமல் இருந்திருந்தால் அவருடைய வெற்றி இன்னும் பெருசாக கூட இருந்திருக்கும். இந்தியாவுடைய செல்வாக்கு பெருசாக பரவிருந்து கலைஞருடைய செல்வாக்கு குறைஞ்சிருந்த காலத்திலே அவரால் 30 இடங்களில் வெற்றி பெறணும். அப்படி தான் காங்கிரஸ் மறுபடியும் மிரட்டும் போது உனக்கு கேட்ட சீட்டை கொடுத்துட்டு இப்போ வேலை செய்ய விட்டார். எதிர்கட்சியாக கூட வரல, விஜயகாந்த் வந்தார். அதுக்கப்புறம் காங்கிரஸால் வாயை திறக்க முடியல, இன்றைக்கி வாயை திறக்க முடியல, தேர்தலுக்கு நேரத்தில் பேரம் பேச முடியல. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் தனியாக நின்று பாருங்களேன், யார் வேணாங்கிறா, உன்னுடைய சக்தியை நிரூபிய, யார் மூலமாக உனக்கு எந்த அங்கீகாரம் இருக்குது என்னன்னு பாருங்களேன். ஏன்னா பல ஆண்டுகளாக கம்யூனிஸ்டோடைய செயல்பாடை நீ பார்க்குறீங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்ச கள போராட்டங்களை நிற்கக்கூடிய சக்தியான அதிமுக திமுக அப்படிங்கிற 2 கூட்டணிகளை மாறி மாறி நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது தனித்து நிற்கும்போது எந்த அளவு மக்கள் செல்வாக்கு பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? கம்யூனிஸ்டுகளுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கி தொழிற்சங்கவாதிகள்னு எடுத்திங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான். தொழிலாளர் போராட்டம்னு வந்ததுன்னா கம்யூனிஸ்டுகள் தலைமையில் தான் தொழிலாளிகள் போராடுவாங்க. அரசியல் வந்ததுன்னா அவங்களுக்கு பிடிச்ச அரசியலுக்கு அவங்க போயிடுவாங்க.
அதனால தான் கம்யூனிஸ்டுகள் வந்து அரசியலில் ஜெயிக்கிறது இல்லை. தொழிற்சங்க போராட்டத்தில் வந்து கம்யூனிஸ்டுகள் அவங்க கையில் தான் இன்றைக்கி வச்சுருக்கு. அதனால தான் கேரளா வந்து தொழில் வளர்ச்சி வராமல் போகிறதுக்கு காரணமே கம்யூனிஸ்டுகள் கையில் இருக்குதுங்கிறது தான். ஒரு தடவை லேலன் கம்பெனி வந்து விரிவுபடுத்துறதுக்கு முடிவெடுத்தாங்க. இங்கே தான் இருக்குது. அப்போ எம்ஜிஆர் ஆட்சி. 1000 இருந்தாலும் சொந்த தேசம்னு ஒன்று இருக்கு இல்லையா, திருவனந்தபுரத்தில் வைங்களேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த கம்பெனிக்கு சொல்கிறார். இது எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அண்ணா அப்போ வந்து தொழில் அமைச்சர், அவர் வச்சுட்டு பேசுகிறார். திருவனந்தபுரம் கேரளாவுக்கு அந்த கம்பெனி போகணும்னு நினச்சார். தமிழ்நாட்டுக்கு வரந்தேன். அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க, அங்கே அந்த கம்யூனிஸ்ட் பிளேஸு நாங்கள் திறக்க மாட்டோம்ட்டாங்க. காத்திருந்து கடைசியில் ஒன்று தான் வச்சாங்க. அது மாதிரி கம்யூனிஸ்டுகள் இருக்கிற இடத்துல வந்து மல்டிநேஷ்னல்ஸ் எல்லாம் வரவே வராது, வழி இல்லை, அவங்க வளரவும் இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து நியாயமாக இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமைக்கும் மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் எடுத்திங்கன்னா கம்யூனிசம் பிரமாதமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது இந்த நாடு தான். இங்கே தான் கம்யூனிஸ்ட் பெருசாக வந்துருக்கணும். ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் அடுத்தாப்படி இந்தியாவில் தான் கம்யூனிஸ்ட் பெருசாக வந்துருக்கணும். ஏன் வரல? கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார்? வர்க்க பேதம் ஒழிந்தால்தான் பொருளாதார சமத்துவம் கிடைக்கும்னார். வர்க்க பேதம்னா ஜாதி மதத்தை ஒழிக்கிறது. இங்கே கம்யூனிஸ்ட் ஆரம்பித்த உடனே எவன்டா வந்தான்னாக்கா சங்கரன் நம்பூதிரிப்பாடு ஐயங்கார். நம்பூதிரிப்பாடுன்னா ஐயங்கார்னு அர்த்தம். ஏஎஸ்கே ஐயங்கார், எஸ்ஏ டாங்கே எல்லாம் ஜாதி பேர். வர்க்கபேதத்தை ஒழிக்காமல் இவன் எங்கேருந்து பொருளாதாரத்தை, அதனால தான் கட்சி வரல. அதனால தான் இன்றைக்கி வந்து தொழிற்சங்கவாதிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க. தனியாக நின்று பாருங்கள், உங்களுக்கு தான் தைரியம் இருக்குது. இல்லை நான் இல்லைன்னு நீ வந்துடுவேன்னு கேட்குறேன். சரி நீ வந்து காட்டு, அப்புறம் உனக்கு உன் மரியாதையை உருவாக்கிக்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்தாருன்னா விழுவுறாங்க. ஏன் திமுக கிட்ட போய் விழுவுற? இவ்வளோ இப்போ பெருசாக தாவேக்கா வந்த படம் கூட திமுகலேருந்து எவனு தாவேக்காவுக்கு போகலையே. சுற்றி இருக்கிற அத்தனை கட்சியிலேருந்து போயிட்டுருக்கா. திமுகலேருந்து எவன் போனான்? அந்த அளவு அது கட்டுக்கோப்பான கட்சி, ஒரு சில கொள்கைகளுக்காக இருக்கிற கட்சி. அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஸ்டாலின் 10 தடவை தோற்றுருக்கா, 10 தடவை ஜெயிச்சிருக்கார். இந்த சின்ன பையன் இன்றைக்கி வந்துக்கிற பையன் தோற்று போய்ட்டு சாதிச்சிட்ட மாதிரி கத்திக்கிட்டு சுற்றுது. சரி, மென்டல் மெச்சூரிட்டி இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ பழனி கோயிலில் 100 கோடி மதிப்புள்ள நிலம் வந்து 2 கோடிக்கு வந்து தனிநபருக்கு சட்டத்தை விதிமுறை மீற பத்திரப்பதிவு செய்யப்பட்டதில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு சார்பதிவால். பின்புலம் வந்து முக்கிய புள்ளிகள் இருப்பான்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா அரசில் இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு. கோயில் சொத்தை எப்போவுமே கொள்ளடிக்கிறது தாங்க வழக்கம். நேற்று கூட ஒருத்தர் வந்து கேட்டார், திருப்பதி கோயிலில் $8200 மில்லியன், $8200 மில்லியன். $1 மில்லியன்னா 10 லட்சம். 8200 × 10 லட்சம் டாலர் போடுது. அவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரி கணக்கு கொடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிச்சார். யார் அடிச்சுட்டு போனது? அர்ச்சகர் தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் ரொம்ப யோக்கியமான இடத்துக்கு மாதிரி கட்டுவாங்க. ஒரு கோயிலுக்குள்ளார ஒரு கூடத்தில் அந்த உண்டியல் காசையெல்லாம் அப்படியே போட்டு ஜலிச்சு எடுத்து நம்ம முன்னாடி எடுறாங்க. ரொம்ப யோக்கியமாக இருக்கிறாங்க. என்டி ராமராவ் வர்ற அந்த காசு பூரா இவங்க தாங்க சாப்பிட்டானுங்க. என்டி ராமராவ் வந்த பிறகு தான் உண்டியல் காசு எடுத்து கல்விக்கும் மருத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து இது பண்ணார். யூனிவர்சிட்டி வெங்கடேஸ்வரா, ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வரா, காலேஜ் அப்படி சொல்லி திருப்பதியினுடைய வளர்ச்சிக்கு கம்ப்ளீட்டாக அந்த படம் போகிற போச்சு. அதோட இவனுக்கு அடிச்சுட்டு போனாங்க. அந்த பக்கம் நேற்று காட்டினேன், $8200 மில்லியன் திருப்பதி கோயில் சொத்து கொள்ளடிக்கப்பட்டது. சிதம்பரம் கோயிலில் வர்ற காசு யாருக்கு போகுதுங்க? தெளிவாழ் அந்தனர் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே குலோத்துங்க சோழனால் வேயப்பட்ட அந்த தங்க கூரை, அதில் தங்கமே இல்லை, பித்தளை கூட இல்லைங்கிறாங்க. இவனுங்களாம் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால தான் வந்து அறநிலையத்துறைக்கு இந்த கோயிலெல்லாம் எடுத்த போது ஜெயலலிதா வந்தோடனே தன்னுடைய ஜாதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அர்ச்சகர்கிட்டே திருப்பி கொடுத்துச்சு. பார்த்தார்த்தி கோயில் கோலம் தனியார் ஒருத்தர்கிட்ட இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? கபாலி கோயில் இருக்கு இல்லையா,
கபாலி கோயிலுடைய தப்புக்குளம் வந்து ஆற்காடு நவாபுக்கு சொந்தம். அவர் வந்து நீங்கள் பண்டிகைலாம் நடத்திக்க, நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கபாலி கோயில் ஒரிஜினலாக இருந்த இடம் எது தெரியுமா? சாந்தம் சர்ச் இருக்குது அந்த இடம். போர்ச்சுகீஸுகள் படையெடுத்துட்டு வந்து கபாலி கோயிலை இடித்து தள்ளிவிட்டு அங்கே சர்ச்சை கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற இடத்துக்கு போச்சு. அந்த இடத்த கொடுத்தவங்க ஆற்காடு நவாபு. சுற்றி அந்த கபாலி கோயிலை சுற்றி இருக்கிற அத்தனை கடைகளும் எல்லாமே வந்து இவனுக்கு விற்று இவனுக்கு கையில் காசு எடுத்து போகிறாங்க. ஆக மக்கள் உண்டியலில் போடுற காசு கோயிலுக்கு போகிறதில்ல, அத்தனை இவனுக்கு வீட்டுக்கு போகுது. இந்த பழனி கோயில் நில மோசடி வழக்கிலேயே வந்து ஆல்ரெடி தாவேக்கோடைய நபர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முக்கிய புள்ளி அதில் ஆட்சிக்கு வர்றது அதுக்கு தான் வர்றோம். அப்புறம் அவன் கொள்ளடிச்சாங்க என்ன சேவை செய்கிறதுக்காக வர்றேன்னு சொன்னார். கொள்கை எதிரினார். என்ன கொள்கை இருக்காட்டுறதுக்கு இது ஊரில் அவர் சொல்லலையே. என்ன கொள்கைக்கு எதிரியாக இருந்தார் அவர்? தாவேக்காவுடைய கொள்கை என்ன முதல்ல அதை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அசம்பிளியில் என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேசுகிற பொதுக்கூட்டங்கள் வந்து மக்களுக்காக என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள ஒரு அரசியல் பேசுற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு வில்லனை பார்த்து ஹீரோ பேசுகிற டைலாக் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் பேசுனாரா கொத்து பரோட்டா போட்டாங்களா கொளத்தூர். அதுக்கு தான் அந்த ஷர்மிளாங்கிறவங்க சொன்னாங்க, உன்னை விழுப்புரத்துலேயே அது ஒரு 5-6 ஊரை சொல்லி அங்கெல்லாம் உன்னை போட்டு ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விட பண்ணாங்களா, உனக்கு வீச்சு பரோட்டா போட்டாங்களான்னு கேட்டேன். ஷர்மிளா வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. அந்த சின்ன பொண்ணெல்லாம் வந்து ஒன்று மிரட்டி தூக்கி எறிகிற மாதிரி ஏன் கவலைப்பட்டு போகிறேன். குருட்டு போக்கில் வந்துட்டேன், காப்பாற்றிக்க போகிறேன், அவ்வளோதான் நம்ம சொல்லணும். கட்சியில் வந்து எதுக்காக சேர்றான்? நான் தான் சொல்கிறேனே, 100 ரூபா கொடுத்தா 5 வருஷத்தில் 10 கோடி ரூபா 1 கோடி ரூபா செலவு பண்ணோம்னா 10 வருஷத்தில் 10 கோடி அது வரும். அப்படிங்கிறதுக்காக ஒரு வியாபாரமாக தான் இன்றைக்கி அரசியல் நடக்குது. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. அவனை சம்பாதிக்கனா எவன் வருவான்? கமல் கட்சி ஆரம்பித்த போது சொன்னார், இதே மாதிரி டைலாக் தான் சொன்னார். ஊழலற்ற ஆட்சியை தருவேன், லஞ்சத்தை ஒழிப்பேன்னார். அப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் என்னை கேட்டாங்க, கட்சியில் ஒருத்தன் வந்து சேர மாட்டான், வர்றதே அதுக்கு தான் வர்றான், நீ அதை தடுப்பான அப்புறம் உங்ககிட்ட வந்து எல்லாத்துக்கும் பாராட்டிப்பான். வைத்தியகாரத்தனம் பாரு. இல்லை வைகோ சொல்கிறாரு, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு, லஞ்சம் ஒழிக்கப்பட்டுருச்சு. வைகோக்கெல்லாம் பதில் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அவரை கண்டு போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் ஒரு லட்சியம் புருஷனாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ மோசமான முறையில் கீழே விழுவார் நாங்களாம் எதிர்பார்க்கல. தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காமராஜர் போல ஒரு நேர்மையான ஆட்சி தர்றதுக்கு தான் விஜய் அவர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? அவர் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு அர்த்தம். காமராஜர் நேர்மையான ஆட்சின்னு காங்கிரஸுக்காரன் சொல்கிறத நம்ம ஆட்சேபிக்கிறதுக்கு கொண்டு இருக்கு. அவங்க கட்சி தலைவர் அவங்க பாராட்டுறாங்க, அதை நம்ம ஒன்றும் கேட்கறதுக்கு கொண்டு இருக்கு. எங்களுக்கு தெரியும் காமராஜர் என்ன பண்ணார். காமராஜர் ஒரு தடவை தோத்தாருங்க, அதுக்கு பிறகு வரலையே. அவர் 67 தோற்கடிக்கப்பட்ட காமராஜர் மீண்டும் அரசியலுக்கு வரவே முடியலையே. 62 தோற்கடிக்கப்பட்ட அண்ணா அதுக்கு பிறகு தான் விஸ்வரூபம் எடுத்து முதலமைச்சராகி அகில இந்திய தலைவரானார். இவர் 67 தோத்த காமராஜர் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவர் ஜாதி அடிப்படையில் தான் அவர் நின்றுட்டு இருக்கார். நல்லாட்சி தந்துட்டு ஏன் தோக்கடிக்கிறாங்க? ஏன் அடுத்த அப்படி அவரால் வர முடியாமல் போச்சு. இதுக்கு அன்றைக்கி இருந்த 3%காரங்க அத்தனை பேரும் அவருக்கு வந்து பத்திரிகைகள் அத்தனையும் அவரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டாங்க. அவரால் ஏன் வர முடியல? அது இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கல, ஜெயலலிதா கேட்டாங்க. காமராஜர் தோற்ற பிறகு மக்கள் அவரை முழுவதுமாக நிராகரித்தார்கள். அதை காங்கிரஸ்காரர்கள் யோசிக்க வேண்டும். எல்லாம் திரும்பி வந்தாங்க, அவரால் வர முடியலையே. அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கக்கூடிய தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கான அந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது. டெண்டரும் வந்து விடப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல கொடுக்கட்டுமே, என்ன இவனேவா கொள்ளடிக்கிறது, கொடுத்துட்டு போட்டுமே, என்ன தப்பு? அது மேலும் நிதி சுமை தானே ஏற்படுத்தும் தமிழக அரசுக்கு. நிதி சுமையெல்லாம் பார்த்தா நடக்காதுங்க. இப்போ பெண்களுக்கு ஸ்டாலின் காலத்தில் என்ன பண்ணாங்க,
பஸ்ஸு ஃப்ரீன்னாங்க, மாதம் 1000 ரூபான்னாங்க. அவங்க கூட்டத்திலே நான் பேசுகிறேன், திமுக கூட்டத்திலே பேசுகிறேன். ஆனா பிறந்தது தப்பாயான்னு கேட்டேன். எங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டீங்க, எங்கள் கதி என்ன ஆகுறது, எங்களை யார் மதிப்பா அப்படின்னு கேட்டேன். பெண்களை பூரா சம்பாத்தியமும் பெண்கள்கிட்ட போச்சுன்னா வீட்டில் என்ன மரியாதை இருக்குது? அது ஒரு உதாரணம் சொன்னேன். முதல்ல எல்லாம் கல்யாணம்னாக்கா பெண் பார்க்க போவாங்க, பெண் வீட்டுக்கு போவாங்க. இன்றைக்கி இப்போ கல்யாணம்னா மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. மாப்பிள்ளை நல்லா சமைப்பாரா, மாப்பிள்ளை இது வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. எங்களே கொஞ்சம் பாருங்கன்ட்டு மாதம் நடத்தின கூட்டத்தில் தான் பேசுகிறேன். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க வந்து பெண்களுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக வந்து கர்ப்பமாக இருந்த பெண்களுக்கே பணம் கொடுத்தாங்கல்ல. கல்யாணம் அன்னைக்கே வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கல்யாணம் இந்த குழந்தை பிறக்கும்போது இதெல்லாம் கொடுத்தாங்க. ஏற்கனவே திமுக பண்ணது தான். அதுக்கு பிறகு வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ அதிமுக திமுக தேர்தல் வாக்குறுதியிலே இலவசம் சொல்லி தான் வராங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரும்போது இலவசத்துக்கு எதிர்ன்னு சொல்லி தான் அப்போ வந்தார். அப்படி இருக்கும்போது மக்கள் அவர்கிட்ட இலவசத்தை எதிர்பார்க்கல. அப்போ அவர் இலவசம் இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்களை செய்யணுங்கிறது தானே சரியாக இருக்கும் சார். அவர் எப்படி செய்ய முடியும்? அவரால் இலவசத்துக்கு படைக்கப்பட்டீங்க. தமிழ்நாட்டை தவிர அவர் எங்கேயுமே இலவசத்துக்கு அடிமையானவங்க கிடையவே கிடையாது. இங்கே கொடுத்தா தான் அவங்களுக்கு ஓட்டு. அதெல்லாம் இல்லைன்னா சரி, நீ ஜெயிக்கிறது மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிச்சு வர்றேன். ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் ஒன்று இப்போ நியமிக்கிறாங்க. அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை, அதெல்லாம் உடைச்சிருக்காரு விஜய். இப்போ திமுக அவர் என்ன வேணாலும் உடைக்கலாங்க. அமித்ஷா சொல்லுவார், அவர் உடைப்பார். அவ்வளோ பேப்பர் வச்சுட்டு தானே படிக்கிறார், கொத்து பரோட்டா போடுறாரு. இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.